வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சொரக்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கூட 10-15 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் 1-2 அரைச்சிட்டு வந்துடலாம். இது மாதிரி 1-2 அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோன்னு நம்ம கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நாலு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டமா நறுக்கி அதையும் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னு நம்ம சொரக்காய் நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் ஒரு பெரட்டி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு தக்காளி ஒரு 3 பழம் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு எடுத்திருக்க பூண்டு வெங்காயத்தை நம்ம போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒரு பெரட்டிக்கோங்க. காரத்துக்கு ஏத்தாப்புல குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். நாங்க ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்தி இருக்கனால 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கிட்டோம். எல்லாத்தையும் பெரட்டிக்கோங்க. கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. இது மாதிரி எல்லாமே நல்லா வதங்கினோன்னு நம்ம அரிசி 2 டம்ளர் ஊற வச்சிருக்கோம். அதை சேர்த்திக்கோங்க. நீங்க பாஸ்மதி ரைஸ் போடுற மாதிரி இருந்தாலும் போடலாம். ஒரு பெரட்டி விட்டுருங்க. இப்போ அரிசிக்கு அளவா தண்ணி ஊத்திக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊத்தி வச்சிருக்கோம். அதை ஊத்தியாச்சு. கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு பெரட்டி விட்டுட்டு உப்பெல்லாம் கணக்கா இருக்கான்னு பாருங்க. பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். போட்டு ஒரு 2 விசில் விட்டுடலாம். அவ்வளவுதான், 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்ம சொரக்காய் சாப்பாடு ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.